வினோத் அவங்க தம்பி நீங்க ஏன் இப்படி வெளியே போனீங்க? நீங்க தான் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பணப்பட்டி எடுத்து வெளியே போயிருக்கீங்க. அது என்ன உண்மையா தப்பான முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க தான் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் மணி பாக்ஸ்க்கான ரவுண்ட் போயிட்டு இருக்கு. மேலும் எவிக்டான சில ஓல்டு போட்டியாளர்களுமே உள்ள வந்து வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்களுடைய தப்புகளை எல்லாம் சொல்லி பொழந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா கானா வினோத்துமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு வந்தார். இதை பார்த்த உள்ளே இருக்க போட்டியாளர்களும் சரி, பிக் பாஸ் ஆடியன்ஸும் சரி, இவர் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாரு அப்படின்னு பேச தொடங்கியிருந்தாங்க. இதை கவனித்த கானா வினோத்தோட ஃபேன்ஸ் இவர் இப்படி இருக்கிறத பார்த்தா பணப்பெட்டியை எடுத்துருவார் போல் இருக்கேன்னு அமித் கிட்ட கூட சொல்லி நீங்கள் உள்ளே போனால் அவரை பணப்பெட்டியை எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பதிலுக்கு அமித்துமே பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தார். பட் ஆனால் இப்போ அமித் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாருன்னு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தோட மனைவியும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை கானா வினோத்தோட ஃபேன்ஸ் பலரையும் வருத்தமடைய வச்சுருக்கு. மேலும் இது ஒரு தப்பான முடிவுன்னு சொல்லி வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ஜிபி முத்து கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்ததை பற்றி பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. என் மகா பிப்பாஸ்ல வந்து வினோத் வந்து வெளியே போயிட்டாரா, அதுக்கு ரொம்ப கவலைப்பட்டா. சைன்ட்டு இருக்கா. ஏமா என்ன வினோத் ரொம்ப பிடிக்குமோ உனக்கு? அவங்க ஜெயிப்பான்னு நினைச்சிருக்காங்க. அப்படியா? நானும் அதான் நினைச்சேன். வினோத் அவங்க தம்பி நீங்க ஏன் இப்படி வெளியே போனீங்க? நீங்க தான் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பணப்பட்டி எடுத்து வெளியே போயிருக்கீங்க. அது என்ன உண்மையா நியூஸ்? அப்படி தெரியல. ஆனா வினோத் வெளியே போயிட்டான்னு சொல்லி நான் சில பேஸ்புக்குடைய உண்மை செய்தி இதெல்லாம் பார்க்கேன். தப்பான முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க தான் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். என் மவுளுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுமா. ஐயோ என் பிள்ளை கவலைப்படாத. சும்மா போடுவாங்க. அது நாளைக்கு தான் ஒழுங்கா தெரியும். ஓகே.